Hi friends, welcome back to my channel. நான் உங்களோட மணிக்கனாக இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு டிராவல் vlog தான் பார்க்க போறோம். என்னன்னா இங்க இருந்து மும்பைல இருந்து நம்ம திருநெல்வேலிக்கு போயிருந்தோம் நம்மளோட ஊருக்கு சொந்த ஊருக்கு. ஸோ அதோட vlog தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஸோ லேட்டா நான் அப்டேட் பண்றேன். ஸோ அதுக்கான மன்னிச்சிருங்க. ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் தெளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டும் பாத்திரமும் உதை கேட்டேனே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயின் ஏறதுக்கானே வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு. டேக்ஸியில் தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ பாப்பாவும் நல்லா ஜாலியாக ஊருக்கு போனனாலே ஹாப்பியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் ஜாலியாக உட்காந்துருந்தா. நானும் அவட்ட கேட்டேன் எங்கடி போகிறேன் அப்படின்ட்டு. ஊருக்கு தான் போகிறோம் அப்படின்ட்டு. அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ அப்படியே நாங்களும் டாக்ஸியில் போய்கிட்டு இருந்தோம். நாங்கள் மட்டும் ஊருக்கு போகல, எங்கள் கூட வந்து என்னோடய ஹஸ்பண்டோட அத்தையும் தான் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களும் எங்கள் கூட சேர்ந்து தான் வந்தாங்க. நாங்கள் சேர்ந்து தான் டாக்ஸியில் போய்கிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா மட்டுங்க பூ மார்க்கெட், மட்டுங்க ஸ்டேஷன் வந்து பூ மார்க்கெட்டு. ஸோ இங்கே ஃபுல்லாமே பூ நிறைய கிடைக்கும், கம்மி ரேட்லேயும் கிடைக்கும். ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மி ரேட்டில் கிடைக்கும். ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல கடை. ஸோ நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஜன்னல் பக்கத்தில் வேற உட்காந்துருந்தோமா. ஸோ அப்படியே நாங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தாதர் ஸ்டேஷன் வந்துட்டு, ஸோ அங்கே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இது வண்டி வந்து அப்படியே திருப்பி டேர்னிங்கில் தான் நம்மளை விடுவாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயிலும் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதில் கோயில் இருக்குது. ஏன்னா எல்லா வாட்டி வந்தோம்னா அங்கே டேரெக்டாக போயிடுமா. ஸோ இங்கே பார்க்குறதே கிடையாது. ஸோ இந்த வாட்டி பார்த்தேன். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாகவும் இருந்துச்சு. இதுதான் தாதர் ஸ்டேஷன். ஸோ தாதர் ஸ்டேஷனும் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு லக்கேஜாக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் மொத்தமாக. பாப்பாவுக்கு அதுக்குள்ளே சுச்சு வந்துட்டு என்ன பண்ணுறது, ஸோ ட்ரெயினில் போய் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் சித்தியும் ஹாய்ன்னு சொன்னாங்க. அப்படியே நாங்களும் ஹாய் சொல்லிவிட்டு அவன் ஊருக்கு போனனாலே செம்ம ஹாப்பியாக தானே இருக்கும். எனக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஊருக்கு போனாலே. சரி அப்படியே ஃபஸ்ட்டு வந்து மாமா நான் அப்புறம் தம்பியும் லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு சொன்னாக்கா அப்படியே லக்கேஜை எடுத்துகிட்டு போனோம். இதில் பார்த்திங்கன்னா கொரியர் பண்ணுறதும் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கொரியர் பண்ணுறது இருக்கிறதுனால நாங்களும் ஒரு டிவி கொண்டு போயிருந்தோம். ஸோ அதை வந்து பில் போடலாமேன்னு சொல்லி கேட்டதுக்கு இங்கே பில் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ஃபஸ்ட் வாட்டி போய் கேட்டு வந்தேன். பில் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் 3 பேர் ரிசர்வேஷன் தானே, ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் டிக்கெட்னால தாராளமாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. அதில் இன்னொரு என்ன ட்விஸ்ட்டுன்னா, இங்கே பில் போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஊரில் போய் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனால் அது கடைசியில் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே மாமாவை ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னாக்கா மாமாவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி பாப்பாவும் நல்லா ஜாலியாக ஆடிக்கிட்டே இருந்தால். சரி அப்படியே ஒவ்வொரு லக்கேஜாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு, ஸோ நம்ம போனால் தான் ட்ரெயினை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ட்ரெயின் வந்து 8:40 தான் ட்ரெயின் நம்மளுக்கு. நம்ம ஆல்ரெடி சீக்கிரமாகவே போயிட்டு லக்கேஜ்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம் நாங்கள். ஏன்னா ட்ரெயினில் போய் எப்படி சாப்பிடுவோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நம்ம சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டோம். அப்படியே நானும் வெளியே வந்துட்டு அப்படியே வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி தாதர் டு திருநெல்வேலி கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தேன். மாமாவும் சரி ஓகே நீ வீடியோ எடு அப்படின்ட்டு அவங்களும் இது பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கிட்டோம். ஸோ அதனால் என்னால் சார்ஜ் இல்லை, அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து காலையில் மார்னிங் பார்த்திங்கன்னா பாப்பா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா ரெடி ஆகிட்டு மேடம் என்ன பண்ணுறாங்க, மொபைல் தான் பார்ப்பாங்க. அவள் எப்போவுமே மொபைல் தானே பார்ப்பா சொல்லிட்டு அப்படியே ஏதாவது பாட்டு ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னோடய ஹஸ்பண்டோட மாமாவும் எங்கள் கூட வந்திருந்தாங்க. அவங்க ஃபேமிலி எங்கள் கூட ட்ராவல் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் ட்ரெயின்லேயுமே. ஸோ
வெளியில் ஜன்னலில் பார்த்துட்டு வர்றதுக்கே வேடிக்கை பார்க்கனாலே நல்லா தானே இருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. ஏரியா குளமான்னு தெரியல. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து இந்த ட்ரெயின் வந்து கேரளா பார்டர் தான் போகும். தாதர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு நாங்கள் வியாழக்கிழமை நைட்டு 8:40 ட்ரெயின். ஸோ இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எங்களை 9:30 கொண்டு போய் விடுவாங்க. ஸோ அதனால் என் பாட்டுக்கு நேரமே போகாது ட்ரெயின்லனாலே. ஸோ பாப்பா என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவள் என்னை முறைச்சி பார்க்குறா. சரி வீடியோக்கு போஸ்ட் கொடுஞ்சோன்னா போஸ்ட் கொடுக்க மாட்டேக்கா. தம்பி நார்மலாக ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவள் என்னையே பார்த்துக்கிட்டே ஸ்மைல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் மத்தியானமும் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா ட்ரெயினில் கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் தூங்கிட்டு கிடந்தாங்க. நாங்கள்லாம் காலையில் எழுந்திரிச்சிட்டோம். எப்படினாலும் நம்மளுக்கு முழிப்பு தட்டிடுதே காலையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே பார்த்துக்கிட்டே பாப்பாக்கிட்ட அப்படியே ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே உட்காந்துருந்தோம். ஸோ அப்படியே கொஞ்சம் நம்மளுக்கு டைமும் போயிடுச்சு. ஸோ அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். பாப்பா வந்து செல்லு தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. செல்லை பார்த்தானா நம்மளை வந்து தொல்லை பண்ண மாட்டா. தம்பியும் ஊருக்கு போனாலே அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பார். அப்புறம் நாங்களும் வெளியில் வந்து பார்த்தா ட்ரெயின் நல்லா வளைஞ்சு போகுது. ட்ரெயின் போகிறது நம்மளுக்கு அழகாக தெரியுது பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை கவர் பண்ணேன். ஸோ எப்படி அது எவ்வளோ அழகாக டேர்னிங் பண்ணுறது பார்த்திங்களா, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நான் எல்லாமே ஜூம் பண்ணி தான் எடுத்தேன். சரி ஜூம் பண்ணி எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் ஜன்னல் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தா. பாட்டுக்கு அதையும் பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா. பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணனாலே ஜாலியாக தானே இருக்கும். நானும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ட்ரெயினில் பார்த்திங்கன்னா பாப்பா தலையை வெளியே விட்டுக்கிட்டு ஐயோ ட்ரெயின் போகுதுன்னு சொல்லிட்டு அவளே எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தா. நம்மளுக்கு ஒரு பாய் வேற சொல்லிட்டா அவளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தா. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக டேர்னிங் ஆகுது பார்த்தீங்களா. அப்புறம் இது ஒரு ஏரி. ஸோ எந்த ஏரின்னு தெரியாது, ஆனால் கேரளா பார்டர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. தண்ணியெலாம் நிரம்பி இருக்கு. ஸோ இதில் நம்ம போய் முங்கணும்னு நினச்சிக்கோங்க, ஆள் எந்திக்கவே மாட்டோம். நம்மளுக்கு நீச்சல் வேறு அவ்வளோ தெரியாது. ஸோ இது பார்க்குறதுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதோட வைபும் சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்களும் டைமை ஸ்டே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மத்தியானம் ஈவினிங் நினைக்கிறேன். ஈவினிங் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த உட்காந்துருந்தோம், பேசிக்கிட்டே இருந்தோம். ஃபேமிலியோட பேசினாலே டைம் போகிறதே தெரியாது. ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே ஒவ்வொரு விஷயமா பேசிக்கிட்டு ஜாலியாகவே பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிட்டு அதுலேயே நம்மளுக்கு டைம் அரை இது போயிடும், போர் அடிக்காது. ஸோ அப்படியே பாப்பாவும் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கிடந்தா. நல்லா இருக்குது. எனக்கு எப்போவுமே ட்ரெயினில் போனாலே இந்த ஜன்னல் பக்கத்தில் உட்காரக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வெளியில் உள்ளதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ போனாலுமே ஜன்னல் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்தாலே. நம்ம எதுனாலும் ஸ்டேஷன் வந்தாலே எது வாங்கினாலும் சரி நம்ம ஜன்னல் வெளியோடி வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஷன் வந்தாக்கா பாப்பா வந்து வெளியே போய் இறங்கி நானும் நிற்கணும் அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க. போயிட்டு அவளை கீழே விட்டாக்க அவள் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. சரி ஓகே இதெல்லாம் நம்ம கவர் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா நீ டான்ஸ் பண்ணால் அம்மா உன்னை வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னாக்க மாமா அதுக்குள்ளே டீ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டீ வாங்கிட்டு இருந்தாங்க. பாப்பா அப்படியே டான்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தா. ஏன்னா ஈவினிங் ஆகிட்டனாலே டீ குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே சொல்லிட்டு மாமா டீ வாங்கி கொண்டு கொடுத்தாங்க. ஸோ நானும் அதை வாங்கிட்டு சரி குடிச்சிடலாமே, நம்மளும் ஈவினிங் ஆகிட்டு டீ குடித்தாதான் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டேன். உங்களில் யாருக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் கேரளா பார்டர்லேயுமே மழை பெஞ்சிச்சு ஒரு ஸ்டேஷனில். ஸோ மழை பெஞ்சாலே நல்லா தானே இருக்குது, நல்லா கூலிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வந்துட்டு. ஸோ இது வந்து கேரளா பார்டர்னா பாலக்காடு, கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த ரூட்டில் தான் வரும். ஸோ மாமா ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா மாமா தான் கோயம்புத்தூரில் என்ன ஃபேமஸ்ங்கிறதையும் மாமா அப்படியே ஜாலியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பாப்பா வந்து அப்படியே ரவுண்ட் அடிங்கப்பா அப்படின்னாக்கா அவங்களும் அவளை தூக்கிக்கிட்டே அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க.
எப்போவுமே இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். என்னென்னா ட்ரெயின் வந்து கேரளா பார்டர் வரதுனால நல்ல கூலிங்காக தான் இருக்கும். மழையும் பெய்யுமா. ஸோ ஆனால் அந்த ட்ரெயின் வந்து மழை நேரத்தில் கொஞ்சம் லேட்டாக தான் போகும். மற்ற நேரத்தில் வந்து நம்மளுக்கு மார்னிங் 4 o'clock போயிடும் சனிக்கிழமை. ஸோ இப்போ நம்ம வந்து 9:30 மணி ஆகும்னு சொன்னதுனால சரி ஓகே என்ன பண்ணுறது, எப்படியும் நம்ம ட்ரெயினில் இருந்தது ஆகணும். அப்புறம் தமிழ்நாடு பார்டரில் வந்து மாமா அங்கே ட்ரெயின் நின்னாக்கா அப்படியே கீழே இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு அப்படியே என்கிட்ட போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி வீடியோ எடு அப்படின்ட்டு. அப்படியே இது என்ன ஸ்டேஷன்னா கூடல் நகர். ஸோ ஸ்டேஷனில் சிக்னல் போட்டதுனால ட்ரெயின் நின்றுச்சு. எனக்கும் ட்ரெயினில் கீழே இறங்கி நிற்கணும்னு ஆசை. திடீர்னு நம்ம நேரத்தில் ட்ரெயின் எடுத்துட்டாங்கன்னா ஐயோ போச்சு அப்படின்னு நம்ம அங்கேயே இருக்க வேண்டியதான். மாமாவும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து ட்ரெயின் வருதா அங்கேருந்து ட்ரெயின் வருதான்னு சொல்லிட்டு அங்கேயும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எந்தெந்த ட்ரெயின் வருதுன்னு பார்த்தீங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா மதுரை சந்திப்பு, மதுரை ஸ்டேஷன் வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு 4 hours ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியும் நம்ம சீக்கிரமாக திருநெல்வேலியை ரீச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட் தான் நம்மளுக்கு. ஆனால் எப்படியும் நம்மளுக்கு ட்ரெயினில் இருக்க ரொம்ப போர் அடிக்கும். அடுத்து கொஞ்ச நேரம் ஆகி நம்ம தாளைத்து ஸ்டேஷன் வந்துருச்சு. அப்போ மாமாவும் அவங்களோட மாமாவும் ஸ்டேஷனில் இறங்கிட்டு அப்படியே நம்மள்கிட்ட போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே அங்கே சும்மாவாக நின்னாங்க. அவங்க பாட்டுக்கு அங்கே இங்கேமா சுற்றிக்கிட்டு அங்கே இருக்கிற வேப்பிலையெல்லாம் பறித்தாங்க. அப்புறம் அவங்களோட மாமா வந்து வேப்பிலையை கொண்டு வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்தாங்க, சித்தப்பா. என்னென்னா அவங்களுக்கு சரி வேப்பிலை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேப்பிலை கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க கையில். அவங்களும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. வேப்பிலை சாப்பிட்டோன்னா நோய் வராது, ஸோ நல்லாயிருக்கும். அதனால் மாமாவும் வேப்பிலை எடுத்துகிட்டு வந்து என்ன நீனும் வேப்பிலையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கையில் கொடுத்துட்டு போனாங்க. போயிட்டு சரி ரொம்ப நேரம் நின்றுச்சு. ஆனால் தாளைத்து ஸ்டேஷனில் சரி நம்மளும் கீழே இறங்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த தாளைத்து ஸ்டேஷனில் வந்து நாங்களும் இறங்கிட்டு ஃபேமிலியாகவே இறங்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னாக்கா அங்கே எடுக்கலாம் இங்கே எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிகிட்டே போயிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்படி நாங்கள் நின்றுட்டு அங்கேயும் நின்றுட்டு இப்போ ஃபோட்டோ எடுத்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ஒவ்வொரு போஸ் கொடுத்தாங்க. அப்படியே நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்தோம். நல்லா விளையாடுறீங்க தாத்தாவும் பேத்தியும். அவளும் பின்னாடி போறா பாரு. அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஸ்டேஷனில் இறக்கி விட்டாக்க அவள் பாடு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா அந்த தாத்தா கூட. அங்கே பார்த்திங்கன்னா விளாண்டுக்கிட்டே இருந்தா. இங்கே சுற்றி போகிறா அங்கே சுற்றி போகிறா ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கா. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பாப்பா. நித்திமா என்ன பண்ணுறீங்க? ஓய் வீடியோ அங்க போக கூடாது பாப்பா, விட்டுறாத. தாளை ஜங்ஷன் வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷத்துல திருநெல்வேலி ஜங்ஷன் போயிடும். என்ன பண்றீங்க? எங்க அம்மா சமணர்கள்
அப்பா இனி அம்மையோட போட்டோ எடுப்பா நம்ம ஃபைனலாக திருநெல்வேலி ஜங்ஷனுக்குள்ளே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெயின். ஃபைனலாக திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு வந்துட்டு பொருள் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது டிவிக்கு வந்து ஃபைன் அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து மகாராஷ்டிராவில் நீ உங்களுக்கு பில் போட வேண்டாம், நீங்கள் தாராளமாக கொண்டு போகலான்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஃபைன் அடிச்சே ஆவேன், நீங்கள் 1500 ரூபா நீங்கள் ஃபைன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நான் புது டிவிக்கு ஃபைன் அடித்தா கூட பிரயோஜனம் இருக்குது, பட் ஆனால் இது வந்து பழைய டிவி, சரி இங்கே யூஸ் ஆகலன்னு சொல்லிட்டு தான் நான் ஊருக்கு கொண்டு போனேன். ஆனால் அதுக்கு வந்து இப்படி அவங்க ஃபைன் அடிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு சிலவங்க பண்ணுறதுனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே இது கெட்ட பேர் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு நடவடிக்கை எடுங்க, மக்களை வந்து இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. பழைய பொருள் கொண்டு போகிறதுக்குமே கவர்மெண்ட்டில் அனுமதி கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, 1500 ரூபா நாங்கள் பைசா பே பண்ணிட்டு தான் நாங்கள் டிவி வாங்கிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி பழைய பஸ் ஸ்டாண்டு. ஸோ இது கட்டுறதுக்கு முன்னாடி தான் நான் பார்த்துருக்கேன், கட்டினதுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறாங்க. ஸோ உள்ளே பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் எப்படியாவது நம்ம திருநெல்வேலியை வந்து சுற்றி பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரிக்ஷாவில் போய்கிட்டு இருக்கும்போது தான் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ ரொம்பவும் நல்லா இருக்குது. திருநெல்வேலி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு புதுவிதமாக கட்டியிருக்கிறாங்க, கட்டிடம் எல்லாமே. ஸோ மேலே மேலே கட்டியிருக்காங்க, நம்ம பில்டிங் மாதிரி ஷேப்பில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ உள்ளே ஃபுல்லாக கடை இருக்கும்னு நினைக்கிறேன், மேலே கீழே ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வெளியிலேருந்து தான் பார்த்தேன், அதே நல்லா இருக்குது. ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக வந்து நம்ம திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டை வந்து நம்ம பார்க்கணும். தம்பிக்கு என்ன ஒரு அறிவு பார்த்தீங்களா, நம்மளுக்கு அங்கே ஸ்டேஷனில் ஃபைன் அடிக்கலாமா, இங்கே வந்து ஃபைன் அடிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஃபைன் அடிக்கிறாங்கம்மா. ஒருவேளை அங்கேருந்து ஃபோன் அடித்து சொல்லியிருப்பாங்க, இவங்க பொருளை கொண்டு வராங்க, இவங்களுக்கு ஃபைன் அடிங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு பேசிகிட்டே வந்தான். ஊர் நாட்டுக்கு வந்தால் தான் இப்படி பஸ்ஸை பார்க்க முடியும். மகளிருக்காக அரசாங்கத்துலேருந்து கொடுத்தது ஃப்ரீ பஸ்ஸு. 14 நாள் ஐக்ரோன்ல. திஸ் இஸ் ஐக்ரோன் ஹாஸ்பிட்டல். பாப்பாவும் தம்பி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தாங்க. ஐக்ரோன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஐக்ரோன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஆனால் ஐக்ரோன் ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு கொடுக்காங்க, அதுவும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கிறதாங்க, நல்லா கேர் பண்ணுறாங்க அந்த 3 டேஸுமே. ஸோ நான் என்னோட 2 பிள்ளைங்களுக்குமே ஐக்ரோன் ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி பார்த்தேன். ஸோ நல்லா பார்த்தாங்க, அந்த டைமுக்கு நம்மளுக்கு ஊசி போடுறதுலேருந்து எல்லாமே அவங்க நல்லா பார்த்தாங்க. ஸோ அங்கே வந்தாலே நம்மளுக்கு அந்த ஃபீல் தான் வருது, நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தோமேங்கிற ஃபீல் தான் வருது. ஸோ அப்படியே பேசிக்கிட்டே நல்லா அந்த ஒரு இதை வந்து நம்ம ரசிச்சுக்கிட்டே நாங்கள் போய்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு விஷயத்தையும். அதுவும் இல்லாமல் இங்கே ஐக்ரோண்டுக்கு வந்து இன்னொரு புது ஹாஸ்பிட்டல் வேறு இருக்குது. ஸோ அதையும் நான் காட்டுறேன். இந்த ஹாஸ்பிட்டல் தான்
திருநெல்வேலியில் ஐக்ரண்டோட புது ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க, ஆனால் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிடுறாங்க. ஸோ நான் வந்து டெலிவரியோட வந்து எக்கோ எடுக்கிறதுக்கு எதுக்கும் தான் இங்கே வந்திருந்தேன். ஸோ ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். நீழல் தரும் இவள் பார்வை வழியெங்கும் இனி தேவை. உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருவாய். உடல் சாகும் குளிர் வீசும் இது எந்தன் சிறைவாசம். இதில் நீ மட்டும் வேண்டும் பெண்ணே. நிஜமடி பெண்ணே, தொலைவினில் உன்னை நிலவினில் கண்டேன் நடமாட. வலியாடி பெண்ணே, வரைமுறை இல்லை, வதைக்கிறாய் என்னை மெதுவாக. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா? இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா? நாம் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தான்